குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய விசேஷம் ஏகாதசி. இது பெருமாளுக்கு மிக உகந்த நாள். எனவே அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அர்ச்சனைகள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதுகளெல்லாம் கலந்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:27 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. வாய் வார்த்தை பேசாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இருப்பது மேலும் சிறப்பு. 6/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதேபோல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/3/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் மறைந்து ஒரு மகிழ்ச்சிகள் கூடக்கூடிய ஒரு பொன்னாள் என சொல்லலாம். ஏதாவது ஒரு வேளையில் உங்களுக்கு தன வரவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அதே போல் பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இன்றைக்கி ஏற்படும். அதே போல் பெரியவருடைய ஆலோசனைகள் உங்கள் மனதிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. இதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் வீடு, வண்டி, வாகனங்கள் யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வரும். அது நேர்மறையான சிந்தனைகளாக மாற்றுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு தியானம் செய்கிறது நல்லது. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்துப்பாங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நிதானமாக போங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அனைவருடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கூறாதீங்க. தேவையில்லாத பேச்சு, ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய பேச்சு எல்லாமே வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாமல் பேசாதீங்க. அதே போல் பொறுமையாக பதற்றம் இல்லாமல் உங்களோட வேலை செய்வது நல்லது. ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் ஆரோக்கிய பரிசோதனை கொஞ்சம் தயவுசெய்து செய்துக்குங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் இன்றைக்கி ஒப்படைக்காதீங்க. பணிகளில் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சமாளிப்பதற்கு திணறுவீங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. ஆன்மீக பணிகள் அதிகமாக இன்றைய நாளை நீங்கள் கழிப்பீங்க.
அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர் வழியில் மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக, கணவன் மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போக, அலுவலகத்தில் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதும் மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை தைரியம் வரும். ஒரு அனுபவம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள்னு இந்த நாளை சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலாம். நீ கண்டிப்பாக திருமணம் வரன் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள் யோகம், சொத்து சுகங்கள் யோகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுனாக்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. குடும்ப உறுப்பினரும் தயவுசெய்து மனம் விட்டு பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதும் மிகவும் சிறப்பு. அதே போல் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல், அதே போல் கடன் கொடுப்பது வாங்குவதில் கொஞ்சம் பொறுமை காக்கணும். திட்டமிட்டு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் செய்யும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்திற்கு 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம், வியாபாரத்திலேருந்து புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நல்லபடியாக நடைபெறும். சக ஊழியரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அமைதியாக போங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதில் ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக ஏதாவது முயற்சிகள் செய்து பலன் இல்லைன்னாக்கா இன்றைக்கி அந்த முயற்சிகள் செயல்வடிவம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையான திருப்பங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதுலேயுமே கொஞ்சம் சிந்தித்து போங்க, சிந்தித்து செயல்படுங்க. பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக செயல்படுங்க. அதே போல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவாங்க. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்து இருப்பவங்களும் கொஞ்சம் தயவுசெய்து அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. ஒரேவனிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படணும்னா 2 பேரும் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. அதே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்காக கிடைக்கும். மனதளவில் ஒரு சிந்தனைகள், புதிய ஒரு முயற்சி எல்லாமே இன்று வரும். இன்று ஒரு நேர்மறையான எண்ணம் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வதால் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். புதிய முயற்சி ஏதாவது எடுத்திங்கன்னா, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு மறைமுக தடைகள், எதிரிகள் இருந்தால் இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போவார்கள். அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யணும். 1000 முறை யோசிக்கணும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் இன்றைய நாள் சுகமாக ஓடிவிடும். அடுத்தவர்களிடம் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் கண்டிப்பாக குறையும்.
அதே போல் தன வரவுகள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வந்து சேரும். வியாபாரத்தில் வந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர் வழியில் எந்த உதவியும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டிருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்று நல்லபடியாக முடியும். எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் எதுலேயுமே கொஞ்சம் திட்டமிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில ரகசிய முதலீடுகள் எதுவும் செய்திடாதீங்க. அதே போல் வாடிக்கையாளரிடம் கனிவு வேணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் திண்டாடுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியம் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். நண்பர்களிடத்தில் வந்து தயவுசெய்து அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் அனைவருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சகோதர சகோதரி வழியில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. குடும்பத்தை மாத்திரம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை விட்டு கொடுத்து போவது இன்றைய நாளை சிறப்பு. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை என்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி எடுத்த கவலைகள் இன்னைக்கு குறையும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பெருகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் இன்றைக்கி வரும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு அத்தனையுமே சாதகமாக அமையும். சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை சொல்லப்போனால் ஒரு இன்பம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சீங்கன்னா தயவு செய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவதை தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். நேர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றிமிக்க நாளாக இருக்க எல்லாம் இல்லை பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.